வெல்கம் பேக் டு த ட்வின் பாப்பா டேல்ஸ். ஏலகிரி ட்ரிப் போகிறோம் ஜாலியாக ஃபேமிலியோட. நிறைய ஃபன் ஜாய் ஹாப்பி மூமெண்ட்ஸ்லாம் இருக்க போகுது. உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உக்காடுறானா கேட்கவும் மாட்டேங்கிற. ஒரு டான்ஸ் ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே. விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி கொடுத்துருவான். டான்ஸ் ஆடி ஆடி டயர்டானதுனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து பாட்டு கேட்டுட்டு அப்புறமா திரும்பியும் ஆடுவோம்ல. லைட்டாக எனர்ஜியை ஏற்றிட்டு வரும். ஆடி ஆடி டயர்டானதுனால எங்களுக்கு இப்போ சாப்பாடு பிரேக் வந்துச்சு. இப்போ நாங்கள் உணவு வாங்குகிற நேரம். ஃபர்ஸ்ட் எல்லோரும் என்ன பிளான்னா ஏலகிரி போகிற மாதிரி மிடில் போகிற ரூட்லேயே வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ஸோ அதை விசிட் பண்ணிவிட்டு டைரெக்டாக வந்து நம்ம ஏலகிரி போனோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபுட்டு வாங்கிட்டு வாட்டர் ஃபால்ஸ் விசிட் பண்ணிவிட்டு ஆஃப்டர் தண்ணிலெலாம் நனைஞ்சிட்டக்கப்புறம் ரொம்ப பசியாக இருக்கும். அப்போ வந்து ஃபுட்டு சாப்பிட்றது தான் எங்களோட பிளான். இந்த வாட்டர் ஃபால்ஸோட நேம் என்னென்னா ஜலகம்பாறை வாட்டர் ஃபால்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இது வந்து வேலூர்லேருந்து ஒரு 2 hours ஆகும் இது ரீச் பண்ணால். லைக் ஃபாரஸ்ட் மாதிரி உள்ள போகுது. லைக் அந்த ட்ரீஸ் எல்லாமே நல்லா இருக்குது. இங்கே ஸ்ட்ரெயிட்டாக பார்த்திங்கன்னா ஒரு டெம்பிள் தெரியுதா? அந்த டெம்பிளில் வந்து லிங்கம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. பட் அந்த டெம்பிள் உள்ள நாங்கள் போகல. இப்போ எல்லாமே எடுத்துகிட்டு நாங்கள் வாட்டர் ஃபால்ஸில் குளிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுக்கணும்ல சேஞ்ச் பண்ணுறதுக்கு. அதனால் எல்லோரும் எடுத்து பேக் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸ்நாக்ஸுமே அப்படியே எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். எதுக்கான நாங்கள் இப்போ ஃபுட்டு சாப்பிடல. உள்ளே வந்து பார்க் மாதிரி இருக்குது. அங்கே நிறைய கப்புள்ஸ்லாம் உட்காந்துட்ருக்காங்க. நான் வீடியோ எடுக்கும்போது அவங்களும் கொஞ்சம் அப்படியே பார்த்தாங்க. பட் ஓவரால் அவங்களெல்லாம் கவர் பண்ணாமல் அப்படியே மேனேஜ் பண்ணிட்டு வந்துட்டேன். பேக்ரவுண்ட் லொக்கேஷன் பார்த்தா கொடைக்கானலில் இருக்க மாதிரி இருக்குது. அந்த பாட்டு தான் ஞாபகம் வருது. உண்டான காயம் யாரும் தன்னாலே யாரி போன மாயம் என்ன. அதுக்கப்புறம் பாட்டு தெரியாது. அவ்வளோ குஷியாக என்ன நான் அங்கேருந்து கீழே இறங்கிட்டேன். ப்ளஸ் அந்த கப்பிள்ஸ் எல்லாமே பார்த்து அவங்க பயந்து நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டே இருந்தாங்க. நான் சொல்லியிருந்தேன்ல உள்ளவே ஒரு பார்க் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு, இதுதான் அந்த ப்ளே ஏரியா. இதுக்கு டிக்கெட் வாங்கணும் போல். இங்கே வந்தீங்கன்னா ஸ்நாக்ஸ்லாம் பத்திரமா எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா இங்கே நிறைய மங்கீஸ் இருக்குது. ஹாய் சொல்லு. இதுதான் என்ட்ரன்ஸ். இதுக்குள்ளே போகணும். அதுக்கு கண்டிப்பாக டிக்கெட் இருக்குது. டிக்கெட் வாங்கிட்டு நம்ம போகணும் மேலே. அந்த தண்ணியோட சத்தம் இப்போத்துலேருந்தே கேட்க ஆரம்பிக்கும். ரொம்ப லாங்கில் இருந்தே கேட்குது. ஆக்சுவலி இங்கேருந்து இந்த ஸ்டெப்ஸ் வந்து ஏறி போகிற மாதிரி இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது இந்த மாதிரி ஏறி போகிறதுமே. ஃபாரஸ்ட்டுக்கு மிடில் வந்து ஸ்டெப்ஸ் போட்ட மாதிரி அது உள்ளே ஏறி போகிற மாதிரி இருக்குது. அந்த செடிஸ்லாம் வந்து ரொம்ப க்ளோஸ்டாக இருக்குது. அதனால டோட்டலாக ஒரு 15 members எங்கள் ஃபேமிலியோடு போனோம். பாதி பேர் முன்னாடி போயிட்டாங்க. நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்காக லேட்டாக ஆடியன்ஸ் வந்து இதெல்லாம் கவர் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே அவங்க ரீச் ஆகிட்டாங்க. அந்த தூரத்தில் தெரியுதா வாட்டர், அது வந்து மேலேருந்து கொட்டி அந்த சைட்லேருந்து வருது. நான் கை காமிக்கிறேன் பாருங்கள். அங்கே தான் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. நான் சொன்ன அந்த பெரிய சிவன் லிங்கம் இங்கே தான் இருக்குது. பட் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு போனோன்னிட்டு.
ஃபைனலி தண்ணியில் நனைஞ்சி குளிச்சுட்டு வந்தாச்சு. இவன் மட்டும் தண்ணியில் நனையவே இல்லை. ஆஃப்டர் தண்ணியில் நனைஞ்ச என் மூஞ்சி இப்படி தான் இருக்கும். வித்தவுட் மேக்கப், வித் மேக்கப் இப்படி தான் இருக்கும். எதனா நான் எதுவும் போட மாட்டேன். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. பாய்ஸ், கேர்ள்ஸ் அண்ட் ஃபேமிலி எந்த ட்ரிப்பாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த வாட்டர் ஃபால்ஸ் நீங்கள் விசிட் பண்ணிக்கோங்க. இது சூப்பராகவே இருக்கும். நீங்கள் வெயில் டைமில் வந்தீங்கன்னா உங்களால் அந்த சில்னஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ நாங்கள் போனது வந்து ஓவர் சில்னஸ். ஐஸ் க்யூப்ல இருந்து அப்படியே முழுகிட்டு எழுந்த மாதிரி இருக்கு. அவ்வளோ சில்னஸ் அந்த வாட்டர். சர்டன் ஒரு 2 செகண்ட் கூட அங்கே வந்து இருக்க முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப குளிராக இருக்குது, ரொம்ப சில்னஸாக இருக்குது. சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ டேரெக்டாக ஏலகிரி போகிறோம். பார்ட் 2 கண்டினியூ ஆகும், மிஸ் பண்ணிடாதீங்க.